ஹலோ டியர் வியூவர்ஸ், உங்க எல்லாரையும் இந்த வீடியோ வாயிலாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த டே 36 வீடியோ எதற்காகனா, வாட் டு யூ திங்க் அபவுட் இந்த ஒரு கீ சென்டென்ஸை வச்சு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த சென்டென்ஸ் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் டு யூ திங்க் அபவுட் இதுக்கு என்ன அர்த்தம்? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு தான் வாட் டு யூ திங்க் அபவுட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸை யூஸ் பண்ணுவோம், ரைட்? இதுவே இந்த மூவியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இல்லைன்னா இந்த இங்கிலீஷ் கிளாஸஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதை பத்தின உங்களோட கருத்து என்ன, இது எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறது? வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ் மூவி, வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ் ஐடியா, வாட் டு யூ திங்க் அபவுட் லேர்னிங் இங்கிலீஷ், இங்கிலீஷை படிக்கிறத நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ வாட் டு யூ திங்க் அபவுட்ன்றது நம்ம எதை பத்தி கேட்க வரமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாறுது, ரைட்டா? இப்போ இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றது, எப்படி பதில் சொல்றது? வாட் டு யூ திங்க் அபவுட்ன்றதுக்கு ரிப்ளை எப்படி கொடுக்கறது? ஐ திங்க் இட்ஸ் குட், அது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் யூஸ்ஃபுல், அது பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறப்போ அதுக்கு பதில்களும் ஐ திங்க் இட்ஸ் குட் அந்த மாதிரி தான் வருது, ரைட்டா? இப்போ இதையே பெட்டரா எப்படி சொல்லலாம்? ஐ திங்க் இல்லாம அதை கொஞ்சம் மாத்தி ஐ பிலீவ், ஐ ஃபீல், ஐ பர்சனலி பிலீவ் தட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ பிலீவ் இட்ஸ் யூஸ்ஃபுல், நான் நம்புறேன் அது யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு. நான் நம்புறேன் அது யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு. அடுத்தது பாருங்க, ஐ ஃபீல் இட்ஸ் வொர்த் ட்ரையிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாக்குறது ரொம்ப வர்த்தா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன், ரைட்? பர்சனலி ஐ திங்க் இட்ஸ் கிரேட் ஐடியா, என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலா நான் ஃபீல் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஐடியா ஒரு கிரேட் ஐடியா. ஐ வுட் சே இட்ஸ் குவைட் ப்ராக்டிக்கல் அப்படின்னா என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் இப்படிதான் சொல்லுவேன். அது என்னன்னா இட்ஸ் குவைட் ப்ராக்டிக்கல், அது நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் என்ன கேட்டீங்கன்னா. இந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஒப்பீனியனை வெளிப்படுத்தும் போது பர்சனலி இந்த வார்த்தையை சேர்த்து சொல்லலாம். இல்லைன்னா ஐ வுட் சே இப்படின்னும் சொல்லலாம். இல்லைன்னா என்னோட பார்வையில இருந்து ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் இப்படின்னும் சொல்லலாம், சரிங்களா? சோ வெறுமனையா ஐ திங்க்னு மட்டும் சொல்லாம அதை கொஞ்சம் மாத்தி ஐ பிலீவ், ஐ ஃபீல், பர்சனலி ஐ திங்க், ஐ வுட் சே, ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லலாம், சரியா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பேசும்போது உங்களை இன்னுமே அழகா அப்கிரேடடா அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கரா இந்த சென்டென்ஸ்லாம் உங்களை காமிக்கும், சரியா? இப்ப பாருங்களேன், ஒரு கான்வர்சேஷன் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி இருக்குதா, வாட் டு யூ திங்க் அபவுட் லேர்னிங் இங்கிலீஷ், இதுக்கு எப்படி ஆன்சர் வரும்? ஐ திங்க் இட்ஸ் எசென்ஷியல், அது ரொம்ப அத்தியாவசியம் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் எசென்ஷியல், இது என்னோட ஒப்பீனியன், நான் என்னோட ஒப்பீனியனை நான் சொல்றேன், சரியா? அடுத்தது வை டு யூ திங்க் சோ, அது ஏன் எசென்ஷியல்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு பதில் என்ன சொல்லணும்? பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் அஸ் கம்யூனிகேட் கான்ஃபிடென்ட்லி, கான்ஃபிடென்ட்டா ஒருத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு இங்கிலீஷ் ரொம்ப உதவுது, அதனால இங்கிலீஷை நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன், அது எசென்ஷியல். அடுத்தது பாருங்க, ஹவ் ஆஃபன் டு யூ பிராக்டிஸ், சரி அந்த இங்கிலீஷை நீங்க எப்போலாம் பிராக்டிஸ் பண்றீங்க? ஐ பிராக்டிஸ் எவ்ரிடே, தினந்தோறும், சரிங்களா? சோ இப்படிதான் ஒரு கான்வர்சேஷனை எடுத்துட்டு போகணும். ஒரு கேள்வி ஒருத்தவங்க கிட்ட கேட்டாங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட ஒப்பீனியனை சொல்லணும். அதுக்கப்புறம் அதை நான் ஏன் சொன்னேன் அப்படின்றதுக்கு ரீசன் சொல்லணும். அதுக்கப்புறம் அதை நீங்க எத்தனை நாளா பண்றீங்க, இல்ல எவ்வளவு டியூரேஷன்ல நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கன்னு கேட்கும் போது அந்த டியூரேஷனை சொல்லணும், எவ்ரிடே, எவ்ரி வீக் அந்த மாதிரி, சரியா? இப்படி ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணாதான் அது ரொம்ப ஹெல்த்தியா போகும், சரிங்களா? அடுத்தது பாருங்களா, வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ் மூவி, இந்த மூவி பத்தி என்ன நினைக்கிற? ஐ திங்க் இட்ஸ் அமேசிங், அது ரொம்ப சூப்பரா இருக்கு, அமேசிங்கா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாட் டு யூ லைக் அபவுட் இட், அப்படியா, அப்படி அந்த மூவில என்ன இருக்குது, அப்படி உனக்கு கவர்ந்தது என்னது? ஐ லவ் த ஸ்டோரி அண்ட் த ஆக்டிங், அதுல இருக்கிற ஸ்டோரியும் அண்ட் அந்த ஆக்டர் ஆக்ட்ரஸோட ஆக்டிங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஐ லவ் த ஸ்டோரி அண்ட் த ஆக்டிங், சரியா? இப்ப அடுத்தது பாருங்களேன், வாட் டு யூ திங்க் அபவுட் லேர்னிங் இங்கிலீஷ்? ஐ பிலீவ் இட்ஸ் எசென்ஷியல், நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஆன்சர் எப்படி இருந்துச்சு? ஐ திங்க்னு சொன்னேன், ரைட்டா? ஆனா இங்க கொஞ்சம் மாத்தி ஐ பிலீவ், நான் நம்புறேன் அது எசென்ஷியல் அப்படின்னு, சரியா? சோ இப்படிதான் நம்ம ஐ திங்க்னு சொல்லாம ஐ பிலீவ், ஐ ஃபீல், பர்சனலி ஐ ஃபீல் அப்படின்லாம் சொல்லணும், சரியா? அடுத்தது வை, இங்கிலீஷ் படிக்கிறது ரொம்ப எசென்ஷியல்னு நீ நம்புறியே, அது ஏன்? வை? பிகாஸ் இட் ஓபன்ஸ் ஆஃப் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய வாய்ப்புகளை ஆங்கிலம் நமக்காக திறக்குது. ஏன்னா ஆங்கிலம் தெரிஞ்சாதான் நம்மளால நிறைய இடங்கள்ல போய் பேச முடியும், நல்ல வேலைகள்ல அப்பாயிண்ட் ஆக முடியும். சோ பிகாஸ் இட் ஓபன்ஸ் அப் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லணும், சரியா? அடுத்தது பாருங்களா, வாட் டு யூ திங்க் அபவுட் சோஷியல் மீடியா, சோஷியல் மீடியா பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்லணும்? ஏன்னா சோஷியல் மீடியால நம்ம வாட்ஸ்அப் வச்சிருப்போம், இன்ஸ்டாகிராம் வச்சிருப்போம், ஃபேஸ்புக் வச்சிருப்போம், ஸ்னாப் சாட், இன்னும் என்னென்னலாம் இருக்கும் எல்லாமே. சோ அது எல்லாமே இண்டிவிஜுவலா உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும்ல, அப்ப அதை சொல்லும் போது எப்படி சொல்லணும்? பர்சனலி, என்ன கேட்டீங்கன்னா நான் இப்படிதான் சொல்லுவேன், அததான் பர்சனலி ஐ திங்க் இட்ஸ் யூஸ்ஃபுல், அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன், சரியா? அடுத்தது பாருங்களா, டோன்ட் யூ திங்க் இட் கேன் பி டிஸ்ட்ராக்டிங், இல்ல நம்ம செய்யற வேலையில இருந்து அது நம்மள டிஸ்ட்ராக்ட்
பண்ற மாதிரி இருக்குன்னு நீ நினைச்சது இல்லையா? அதுக்கு பதில் எப்படி சொல்லணும்? அப்சல்யூட்லி, கண்டிப்பா. ஐ திங்க் வி ஷுட் யூஸ் இட் வைஸ்லி. அது டிஸ்ட்ராக்டிங்கா தான் இருக்குது. பட் நம்ம தான் இந்த இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்லாம் எந்த நேரத்தை செலவு பண்ணுமோ அந்த நேரத்துல மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன். சரியா? அப்சல்யூட்லி ஐ திங்க் வி ஷுட் யூஸ் இட் வைஸ்லி. வைஸ்லினா என்ன? ஞானமாக. சரிங்களா? அடுத்தது பாருங்களா, வாட் டு யூ திங்க் அபவுட் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம்? ஒர்க் ஃப்ரம் ஹோம் பத்தி நீ என்ன நினைக்கிற? ஐ ஃபீல் இட்ஸ் கன்வீனியன்ட். அது எனக்கு ஏத்த மாதிரி ஃபிளெக்சிபிளா இருக்குப்பா. இட்ஸ் கன்வீனியன்ட், எனக்கு ஏத்த மாதிரி இருக்குது. ஏன்? வை? பிகாஸ் இட் சேவ்ஸ் டைம் அண்ட் ரெடியூசஸ் டிராவல். அலைச்சலை கொஞ்சம் குறைக்குது, டிராவல் இல்ல எனக்கு, அண்ட் நிறைய நேரம் சேவ் ஆகுது. ஸோ ஐ திங்க், ஐ ஃபீல் இட்ஸ் கன்வீனியன்ட். அது எனக்கு ஏத்த மாதிரி இருக்குது, நான் நம்புறேன், நான் யோசிக்கிறேன், நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? அடுத்து பாருங்களா, வாட் டு யூ திங்க் அபவுட் எக்ஸசைசிங் எவ்ரிடே? டெய்லி எக்ஸசைஸ் பண்றதுனால நீ என்ன நினைக்கிற? அதை பத்தி நீ என்ன யோசிக்கிற? ஐ திங்க் இட்ஸ் பெனிஃபிஷியல். ஐ திங்க் இட்ஸ் பெனிஃபிஷியல் அப்படின்னா அது எனக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் டு யூ ப்ரிஃபர்? அப்படியா? அப்போ என்ன விதமான எக்ஸசைஸை நீ மத்தவங்களுக்கு சொல்லுவ, மத்தவங்களுக்கு நீ பரிந்துரைப்ப அப்படின்னு கேட்டா, ஐ ப்ரிஃபர் வாக்கிங் அண்ட் ஸ்கிப்பிங். வாக்கிங்கும் ஸ்கிப்பிங்கும் நான் மத்தவங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? இப்போ நீங்க ஒரு வார்த்தையை நோட் பண்ணீங்களா? குட், சூப்பரா இருக்கு, அமேசிங்கா இருக்கு அப்படின்னு இந்த ஒரு வார்த்தை அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி மாறுது. அது என்னெல்லாம்? எக்ஸலண்ட், அமேசிங், இம்ப்ரெசிவ், ரிமார்க்கபிள், வொர்த் வைல், பெனிஃபிஷியல், effective, practical, convenient, essential, valuable, challenging, inspiring, rewarding, enjoyable, right? இப்போ ஒரு மூவி பாக்குறோம், அந்த மூவி எப்படி இருக்குன்னு கேட்டா ஒண்ணு நம்ம என்ன சொல்லுவோம்? அமேசிங்கா இருக்குன்னு சொல்லுவோம். இன்னொன்னு என்ஜாயபிள், நான் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன், ரைட்? சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வெக்காபுலரி தெரிஞ்சதுன்னா அதை ஈஸியா இம்ப்ளை பண்ணி பேசலாம். அதுக்கு வெக்காபுலரி தெரியணும். நம்ம பார்த்த வார்த்தைகள்லாம் எப்படி யூஸ் பண்ணி பேசலாம்? ஐ திங்க் இட்ஸ் ஒர்த் வைல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒர்த்து தான்டா, அது ஒர்த்து நான் நினைக்கிறேன், ஒர்த் வைல், அதுக்கு நான் நேரம் செலவு பண்ணது சரியான ஒர்த்து, அதுக்கு தான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்க, ஐ பிலீவ் இட்ஸ் பெனிஃபிஷியல். பெனிஃபிஷியல்னா என்ன? பிரயோஜனமா இருக்குதுன்னு நான் நம்புறேன். ஐ ஃபைண்ட் இட் சேலஞ்சிங் பட் ரிவார்டிங். பாத்தீங்களா, இங்க ரெண்டு வார்த்தைகள் அதை ஒரே சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணி சொல்றோம். அது கொஞ்சம் கடினமா தான் இருக்குது, பட் அதை செஞ்சோம்னா நல்ல ரிவார்டிங்கா இருக்கும், நல்ல காசு அதுல இருந்து வரும். அதான் ஐ ஃபைண்ட் இட் சேலஞ்சிங். சேலஞ்சிங்கா தான் இருக்குது பட் ரிவார்டிங். பட் அதுக்கேத்த ஊதியமும் இருக்குதே, அதான். சரியா? அடுத்தது பாருங்களேன், பர்சனலி ஐ திங்க் இட்ஸ் இன்ஸ்பைரிங். இன்ஸ்பைரிங்கா இருக்குப்பா, ஒரு ஆர்வத்தை எனக்குள்ள அது தூண்டுது அப்படின்னு சொல்றதுக்கு ஐ வுட் சே இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ராக்டிக்கல். என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த விஷயம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ராக்டிக்கலா இருக்கு, நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு, டெய்லி ரொட்டீனுக்கு அது ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கு, அப்ளை ஆகுது அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது பாருங்க, ஐ திங்க் தட்ஸ் ரிமார்க்கபிள் ஐடியா. சூப்பர் ஐடியாப்பா, எப்படி இப்படி யோசிச்சா? ரிமார்க்கபிள் ஐடியா, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்குதான் இந்த வார்த்தை. சரிங்களா? அண்ட் இப்போ உங்களுக்கான ஒரு 5 கொஸ்டின்ஸ். அது என்னன்னா, வாட் டு யூ திங்க் அபவுட் லேர்னிங் இங்கிலீஷ்? வாட் டு யூ திங்க் அபவுட் சோஷியல் மீடியா? வாட் டு யூ திங்க் அபவுட் ஆன்லைன் கிளாஸஸ்? வாட் டு யூ திங்க் அபவுட் யுவர் ஹோம் டவுன்? உன்னோட நேட்டிவ், உன் சொந்த ஊரை பத்தி என்ன நினைக்கிற? வாட் டு யூ திங்க் அபவுட் யுவர் ஃபியூச்சர்? உன்னோட எதிர்காலத்தை பத்தி என்ன யோசிக்கிற? சோ இந்த 5 கேள்விக்கும் நீங்க பதில் சொல்லுங்க. உங்க பதிலுக்காக வெயிட் பண்றேன். அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொன்னாலும் சந்தோஷம், நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பினாலும் சந்தோஷம், இல்ல நீங்க உங்களுக்குள்ள யோசிச்சு உங்களுக்குள்ளேயே அதை வச்சுக்கிட்டாலும் சந்தோஷம். பட் யோசிக்காம இருக்காதீங்க. தேங்க்யூ.